மாண்புமிகு மைக்கிட்ட பேசுங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்குகிறேன். நீண்ட போராட்டத்திற்கு பின்னாலே எதிர்க்கட்சி துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு உதயகுமார் அவர்களை பாராட்டி. எங்கேயும் போராட்டம் ஒரு இடத்துல நடக்கலையா நாட்டுல? சட்ட போராட்டமே எதிர்க்கட்சி தலைவர் கேட்டாங்க, முதலமைச்சர் அக்கௌண்ட் பண்ணாங்க, இடம் கொடுத்திருக்கு. முன்னால மாதிரி கொடுக்காம இருக்கல, கொடுத்திருக்கு. சரி, நன்றி, அதற்கு நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி மற்றும் சுற்று வட்டாரங்களில் படித்த இளைஞர்கள் அதிகமாக உள்ளார்கள். அவர்கள் தற்சமயம் சென்னை, பெங்களூரு போன்ற டயர் 1 மற்றும் கோவை போன்ற டயர் 2 நகரங்களிலே பணியாற்றி வருகிறார்கள். திமுக தேர்தல் அறிக்கையில் இல்ல தம்பி, இல்ல நீங்க கேள்வி நேரம் இந்த உங்க இதை சொல்லுங்க, இத மட்டும் கேள்வியை சொல்லுங்க. இல்ல இல்ல தவறு இல்ல, நான் மாண்புமிகு உறுப்பினருக்கு அன்பா சொல்றேன். அமைச்சர் அது முடியாது இருக்காங்க, மறுபரிசீலனை பண்ண சொல்லுங்க, அவ்வளவுதான் கேள்வி. இல்ல கேள்வி நேரத்துல இங்க பாருங்க, நீங்க சொன்னதுக்காக சொல்றேன். கேள்வி நேரத்துல நீங்க உங்க தலைவரை புகழ டிமாண்ட்ல பேசும்போது புகழலாம், அந்த நேரத்தையும் வீணாக்குறீங்க. அதுக்கப்புறம் வரும்போது தேர்தல் அறிக்கைக்கு போறீங்க. கேள்வி கேட்டா அந்த கேள்வி அது சம்பந்தமா பதில், அதுக்கு மறுபரிசீலனை, அதான முறை. கேளுங்க, இப்ப கேளுங்க தானே சொல்றேன், கேளுங்க. இல்ல கேளுங்க. திமுக தேர்தல் அறிக்கை வரிசை 193 தொழில் கொத்துக்களை பரவலாக்குவதன் மூலமாக தொழில் கொத்துக்களை இல்ல நீங்க ஒரு நிமிஷங்க, இல்ல நீங்க உங்களை டிமாண்ட்ல நீங்க பேசும்போது எது வேணாலும் பேசுங்க. என் கேள்வி நேரத்தை மக்களுக்கு பயன்படக்கூடிய நேரம் இது. நீங்க அதை மட்டும் நீங்க பேசினா நல்லா இருக்கும். இல்ல அமைச்சர் ஒரு பதில் சொல்லிருக்காங்க, அதுக்கு நீங்க அடுத்த துணையா கேளுங்க. அதாவது தொழில் கொத்துக்களை பரவலாக்குவதன் மூலம் வேளாண்மை அல்லாத தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆகையினால நான் சொல்லுவது என்னவென்று சொன்னால், படித்த இளைஞர்கள் அதிகமான அளவில் மேட்டுப்பாளையம் அது சுற்று வட்டார பகுதியில் இருக்கிறார்கள். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் டைடல் மற்றும் எல்காட் மூலமாக பின்தங்கிய பகுதிகளுக்கு தேர்தல் அறிக்கை சொல்லியது போல இந்த தொழில் வாய்ப்புகளை அமைத்து தர முன்வருமா என்பது தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்